ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிற்குள் அன்பாக அழைக்கப்பட்டு கிருபையாக ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நல்ல நாமத்தினாலும் நம்முடைய அருமை இரட்சகர் கிறிஸ்து இயேசுவினுடைய வெளியேறப்பெற்ற நல்ல நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலோடு அரியன் சார்ந்திருக்கக்கூடிய தங்களுடைய உடன் அங்கத்தினராக காணப்படக்கூடிய நெய்வேலி ஐக்கியத்தில் உள்ள தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் அன்பு மற்றும் வாழ்த்துக்களை இந்த ஒரு நேரத்திலும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு யோபு எப்பேற்பட்ட புத்தகம் என்கின்ற ஒரு தொடர் பாடத்தினுடைய 3வது பாகத்தினை கூட இந்த ஒரு நாளிலும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய கர்த்தருடைய நினைவு கூறுதலின் நாட்கள் நமக்கு நெருங்கி இருந்ததுனால கடந்த ஒரு 3 மாதங்களாக நம்ம இந்த ஒரு யோபு புத்தகத்தினுடைய தொடர் தியானங்களை நம்ம தற்காலிகமாக நம்ம அதை நிறுத்தி வச்சிருந்தோம். அதனால அதை நம்ம மீண்டுமாக ஆரம்பிக்கும் பொழுது கடந்த வாய்ப்புகள்ல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத நம்ம முதலாவது நினைவில் நம்ம கொண்டுட்டு 3வது பாகத்திற்குள்ளாக நம்ம போகும்பொழுது அது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதமாக காணப்படும். அந்த வகையில நம்மளுடைய பாடத்தினுடைய ஆதார வசனம், நம்ம இந்த தொடர் வேத பாடத்தினுடைய ஆதார வசனமாக நாம் எடுத்துக்கொண்டது யோபு 31வது அதிகாரம் 35வது வசனம். என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு என்கின்ற ஒரு வசனத்தை தான் நம்ம ஆதார வசனமாக கொண்டு இந்த ஒரு தியானத்தினை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். இந்த ஒரு ஆதார வசனம் அப்படி நம்ம பார்க்கும் பொழுதே நம்ம முக்கிய கருத்தாக கடந்த காலங்களை பார்த்தது இந்த யோபு புத்தகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய வழக்கை கேட்கிறதற்கு ஒருத்தர் இருந்தால் நலமாயிருக்கும் அப்படின்ற அவருடைய விருப்பம், அந்த விருப்பம் நிறைவேற்றப்பட்டது. அவருடைய வழக்கை தேவன் கேட்டார் அப்படின்ற ஒரு முக்கிய கருவாக இந்த ஒரு பாடம் நம்ம கடந்த 2 வாய்ப்புகளை இந்த ஒரு வசனத்தை பார்த்தோம். அடுத்த பகுதிகளில் நம்ம யோபு புத்தகத்தை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம். இதற்கு ஏன் நம்ம யோபு எப்பேற்பட்ட புத்தகம் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த புத்தகத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய இலக்கிய நடைகள் அது எல்லாமே நம்ம குறித்து முதல் பாகத்துல நம்ம பார்த்திருந்தோம். அதில் காணப்படக்கூடிய பெயர் சொல், வினை சொல், உரிச்சொல் இது எல்லாம் அதனுடைய அம்சங்களாக இருக்குது அப்படின்னும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு புத்தகம் அவர்களுக்கு பெருமளவுல அது உதவக்கூடியதாக இருக்கு அப்படின்ற ஒரு கோணத்துல நம்ம இலக்கியம் அப்படின்ற ஒரு கோணத்துல பார்த்தோம். அடுத்த பகுதி முக்கியமாக நம்ம அறிவியல் கோணத்துல இந்த புத்தகத்துல விஞ்ஞான சத்தியங்கள் என்னென்ன இருக்கு, அதன் கொள்கைகள் என்னென்ன இருக்கு, அதை படித்த விஞ்ஞானிகள் அவர்கள் எப்படியாக சத்தியத்திற்குள்ளாக வருவதற்கும் தேவன் தான் உண்மையான கடவுள் அப்படின்றதை ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த புத்தகம் இப்படியாக உதவுச்சு அப்படின்னு குறித்து நம்ம வானங்கள்ல இருக்கக்கூடிய பூமியில காணப்படக்கூடிய அநேக கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய நிகழ்வுகள், வானத்தின் நட்சத்திரங்கள், துருவ சக்கர நட்சத்திரங்கள் இது போன்ற அநேக புரிந்து கொள்ள இயலாத அறிவியல் ரீதியான விஷயங்கள் அது எப்படியாக நிகழுது இதை குறித்து நம்ம முற்பகுதியில தியானிச்சிருந்தோம். அடுத்து முதல் பாகத்திலே நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கு இந்த கிராவிட்டி, புவி ஈர்ப்பு இது கூட எப்படியாக நமக்கு யோபு புத்தகத்துல காணப்படுது, மழை, வெயில், இடி இது போன்று கடந்த ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்பாக மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் ரீதியான விஷயங்கள் அது எப்படி பல 1000 வருடங்களுக்கு முன்பாக நம்மளுடைய யோபு புத்தகத்துல காணப்பட்டுச்சு அப்படின்னு குறித்து நம்ம தியானிச்சிருந்தோம். அதே முதற் பிற்பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதல் பற்றின சத்தியங்கள் எப்படியாக யோபு புத்தகத்துல இருக்கு,
ஒரு தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன் என்கின்ற ஒரு யோபு புத்தகத்தினுடைய 19வது அதிகாரத்தின் 26, 27 வசனங்களை அடிப்படையாக கொண்டு அதை நம்ம பிரித்து பார்த்திருந்தோம். யோபு புத்தகத்தினுடைய 33வது அதிகாரத்துல 22 24 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆத்துமா பாதாளத்திற்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபமாய் இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயங்களை குறித்து நம்ம அதிகமாக தியானித்திருந்தோம். அது எப்படியாக நமக்கு அந்த ஒரு 1000ல் ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தியானிச்சிருந்தோம். 10x10x10 1000 என்கின்ற ஒரு கோணத்துல 10 முழங்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் அளவு வைத்து அது எப்படி நமக்கு யோபு புத்தகத்துல காணப்பட்டுச்சு, இதெல்லாம் நம்ம தியானிச்சிருந்தோம். இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, இரண்டாவது பகுதியில நம்ம முக்கியமாக யோபுவை குறித்து நம்ம தியானித்தோம். யோபு எப்படிப்பட்டவராக இருந்தார், யோபு எந்த இடத்தில் காணப்பட்டார், மற்றும் யோபுவினுடைய வாழ்ந்த காலகட்டங்கள், அதை நம்ம ஒரு 3 முக்கியமான சாட்சிகள் அடிப்படையில யோபு வாழ்ந்த யோபு புத்தகம் எழுதப்பட்ட காலம் அப்படின்றதை குறித்து நம்ம தியானித்தோம். அப்படியாக யோபு வாழ்ந்தது முற்பிதாக்களினுடைய யுகத்தில் என்கின்ற ஒரு கோணத்தை முதலாவது பார்க்கிறோம். முக்கியமாக நமக்கு அந்த புத்தகம் எப்ப எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு 3 வகையான சாட்சிகள், அதுவுமே நம்ம கடந்த பாகத்துல 2வது பாகத்துல பார்த்தோம். அப்படியாக நம்ம அதை பார்த்து அதை நம்ம நிறைவு செய்யும் பொழுது நமக்கு ஒரு பதில் கிடைத்தது. பரிசுத்த எழுத்துக்கள்லயே வேதாகமத்திலேயே எழுதப்பட்ட முதல் புத்தகமாக நமக்கு யோபு புத்தகம் காணப்படுது அப்படின்ற ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு. இது 2 தான் நமக்கு 2 பாகங்களாக நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு 3வது பாகத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். 3வது பாகமாக நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய யோபுவினுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த புத்தகம் ஒரு நாடக பாணியில எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாடத்தின் அறிமுக வகுப்புல நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படியாக நாடக பாணியில எழுதப்பட்டிருக்கு, இது ஏன் ஒரு விசேஷமான நாடக பாணிக்கான புத்தகம் அப்படின்றதை குறித்து இந்த ஒரு நாளை நம்ம பார்க்கிறோம். இதுல ஏதாவது ஆவிக்குரிய சத்தியங்கள் நமக்கு கிடைக்குதா, அதையுமே இந்த ஒரு நாளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படியாக பார்க்கும் பொழுது நம்ம 3வது பாகத்திற்கு நேராக நம்ம கடந்து போயிடலாம். நமக்கு இந்த யோபு புத்தகம் குறித்து நம்ம முற்பகுதியில ரொம்ப அதிகமாக வாசிச்சு பார்க்கும் பொழுது எப்படியாக தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு நாடகங்கள் இருக்கணும் அப்படின்னா, நாடகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு முக்கியமான வார்த்தை ஞாபகம் வரக்கூடியதாக இருக்கும். அதுதான் என்னன்னா கதாபாத்திரங்கள். இது நாடகத்துல ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை. யோபுவினுடைய விஷயத்துல பார்க்கும் பொழுது அவர் ஒரு தனி நபராக வாழ்ந்து ஒரு வேதனையான அனுபவங்கள் பெறக்கூடியவராக அவர் இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு கதையை இயற்றியது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை தேவன் தான் இயற்றக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் கதைகள் நாடகத்தின் பாணியில நம்ம பார்க்கும் பொழுது, அப்ப இந்த இடத்துல நமக்கு தேவன் இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது இந்த புத்தகத்தை தேவன் ஒரு திட்டம் பண்ணும் பொழுது இது யோபுவிற்காக மட்டுமல்ல, யோபு மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களும் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய, தேவன் ஏன் தீமையை இவ்வளவாக அனுமதிக்கிறார், ஏன் இவ்வளவு தீமையை கொடுக்கிறார், இதுல என்ன நன்மை நமக்கு இருக்கு, இது போன்ற அநேக கேள்விகள் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது பதிலாக அமையணும் அப்படின்ற ஒரு கோணத்துல எழுதப்பட்ட புத்தகமாக இது இருக்கு. அப்படியாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தினை வாசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு சுவாரஸ்யமான புத்தகமாக இருக்கிறதற்கு முக்கியமான காரணம் எதுவாக இருக்குன்னு பார்க்கிறோம்னா, இது நாடக பாணியில் எழுதப்பட்டதாக இருக்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு யோபு புத்தகத்தையும்
ஒரு யாத்ராகமத்தின் புத்தகத்தையோ இல்ல அப்போஸ்தலர்களுடைய நிருபங்களையோ, இன்னும் முக்கியமாக பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம், தானியேல், எசேக்கியேல் போன்ற புத்தகங்களை நம்ம ஒத்து வைத்து பார்க்கும் பொழுது எது படிப்பதற்கும் நம்ம புரிந்து கொள்வதற்கும் ரொம்ப எளிமையான ஒரு புத்தகமாக இருக்கு. இல்ல கருத்துக்களே ரொம்ப எளிமையாக நம்ம உடனடியாக புரிந்து கொள்ள முடியுது. இல்ல அந்த புக்கு நம்மளை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு சாமானிய மனிதரும் படித்து புரிந்து கொள்ளும் அளவுல இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல யோபு கொஞ்சம் எளிமையான புத்தகமாகவும் காணப்படுது. அப்ப அதுக்கு எது காரணமாக இருக்குன்னு பார்க்கிறோம்னா, இந்த நாடகபாணி என்பதுதான் காரணமாக இருக்கு. அந்த நாடகபாணியில எழுதப்பட்டிருக்கிற புத்தகம் இலக்கிய நடையோடு கூட அது எழுதப்பட்டிருக்கு. இதற்கு நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லும் பொழுது, ஆங்கிலத்துல ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய அநேக டிராமா அப்படின்னு சொல்லுவாங்க, அநேக நாடகங்கள் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் மனிதர்கள் அதை கேட்டு ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பள்ளிகள்ல இதை ஸ்கிட்டாக போடக்கூடியதாக இருக்கு ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள். நம்மளுடைய சொந்த தமிழகத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அநேக கிராமங்கள்ல இன்று வரை இந்த நாடகங்கள் அரங்கேற்றப்படுது. அதற்கு மத ரீதியான ஒரு சில புத்தகங்களை அவர்கள் உபயோகிக்கிறாங்க. கம்பர் ராமாயணத்தினுடைய விஷயங்கள், ஒரு மகாபாரதம், இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து அவர்கள் நாடகமாக போடும் பொழுது அந்த இடத்துல எது இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம்னா, ஒரு சந்தோஷத்தோடு கூடிய, ஒரு களிப்போடு கூடிய ஒரு அறிவு அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு நம்முடைய தமிழகத்துல நடக்கக்கூடிய அநேக நாடகங்களை பார்க்கும் பொழுது, ஒரு ஹரிச்சந்திரன் நாடகம் பார்க்கும் பொழுது அதை நாடகமாக பார்த்து கேளிக்கையாக மட்டும் பார்த்து விட்டுறதில்லை. அதுல ஏதோ ஒரு பாடத்தை மக்களுக்குள் புகுத்துவதற்கு அதனுடைய நோக்கமாக இருக்கு. அதே போலதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். நம்மளுடைய யோபு புத்தகத்திலையும் ஒரு நாடக பாணியில இதை பார்க்கும் பொழுது இது வெறுமன நம்மை படித்து அதை கடந்து போயிடுறதற்காக மட்டும் கிடையாது. இது அநேக கருத்துக்களை, அநேக அறிவுரைகளை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கு. அறிவுரைகள்ல ஒரு பிரதான அறிவுரையாக பார்க்கிறதுனா, நம்மளுடைய வாழ்வில் வரக்கூடிய அநேக தீமைகள், தீமையின் அனுமதிகள், இதற்கான நோக்கம் என்ன, இதற்கான முடிவு என்ன என்பதை குறித்ததான அறிவு யோபு புத்தகத்துல காணப்படக்கூடியதாக இருக்கு. அப்படியாக நம்ம உலகத்துல பார்க்கும் பொழுது ஒரு 100 நபர்கள் நாடகத்தினை பார்க்கிறாங்கன்னா, ஒரு சிலர் சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் அழுதுட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் ஆழ்ந்த யோசனையில மூழ்கி இருப்பாங்க. ஆனா அந்த நாடகம் அது நடந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு நாடகம் நடக்குது, அதை பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில அது பலவிதமான யோசனைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. இதே மாதிரிதான் தேவன் யோபு கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு இந்த ஒரு புத்தகம் அப்படியே ஒத்து போகக்கூடியதாக இருக்கு. யோபு அநேக விஷயங்களை தேவனை நோக்கி அழுகிறார். அவருடைய கஷ்டங்களை, விரக்திகளை வெளிப்படுத்தும் பொழுது தேவன் அந்த இடத்துல யோபு கிட்ட கேள்விகளை கேட்கிறார். அப்படி கேட்கப்பட்ட கேள்விகளை பிரதானமாக வச்சுதான் ஒரு புத்தகமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில நம்ம பார்க்கும் பொழுது இந்த புத்தகம் அநேக பகுதிகள், அநேக விளக்கங்கள், அநேக ஆங்கிள் நம்ம இதை பார்க்க முடிஞ்சாலும் முக்கியமான ஒரு கோணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாடக பாஷை பாணியில் எழுதப்பட்டது இதனுடைய தேவையாக இருக்கு. அப்ப நம்ம அறிவுரைக்கு அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நாடகத்துல எது கிடைக்கக்கூடியதாக இருக்கும்னா, அதை நம்மளுடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அது ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இது போல நமக்கு ஒரு நாடகம் அநேக விஷயங்கள் வழியாக நம்மளுடைய வாழ்வில் அது சம்பவிக்கக்கூடியதாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு சில நேரங்கள்ல அநேக நிகழ்வுகளை மாற்றுவதற்கு ஏதுவாகவும் நாடகங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கு. அப்ப இப்ப நம்ம அந்த நாடகத்திற்குள்ளாக கடந்து வந்துடலாம். ஒரு நாடகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு முக்கியமாக எது தேவை? ஒரு கதை அப்படின்றது அடிப்படையான விஷயம்.
கதை தான் அதற்கு உயிர். கதையோடு இருந்தால் மட்டும் பத்தாது, இரண்டாவதாக அந்த கதையில உரையாடுவதற்கு கதாபாத்திரங்கள் தேவைப்படும். மூன்றாவதாக ஒரு நாடகம்னா ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும் பார்க்கிறோம். பொதுவாக நாடகங்கள் எப்படிதான் நடக்கும் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். காட்சிகள் அப்படின்ற ஒரு கோணத்துல நடக்கும். நம்ம சிறு வயதின் பள்ளிகளை படிக்கும் பொழுது புத்தகத்துல நமக்கு உரை நடை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல காட்சிகள்னு பிரித்து இருக்கும். அந்த வகையில நாடகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரேடியாக ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் இல்ல, ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொன்று நடக்கும், அதை காட்சிகளாக பிரிச்சிருப்பாங்க. சில நாடகங்கள்ல ஒரு 4-5 காட்சிகள் இருக்கும். ஒவ்வொரு காட்சிகளுக்கும் இடையில என்ன நடக்கும்னா திரை விழக்கூடியதாக இருக்கும். விழும் பொழுது உள்ள இருக்கிறவர்கள் மாறுவாங்க. அவர் இந்த திரை மீண்டுமாக எடுக்கப்படும் பொழுது காட்சி மாறும். அந்த வகையில தான் நம்ம பார்க்கிறோம் யோபு புத்தகத்திற்கும் ஒரு 7 காட்சிகள் காணப்படுது. இதை நாடகமாக நம்ம பார்க்கும் பொழுது 7 காட்சிகளாக பிரிக்கலாம். முதல்ல நம்ம இதை நம்மளுடைய மனதில் கற்பனை பண்ணலாம். முதலாவது காட்சியாக நமக்கு அந்த திரை எடுக்கப்படும் பொழுது இல்ல திரை விலகும் பொழுது பரலோகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இதுதான் அந்த நாடகத்தினுடைய அறிமுகம். இது நமக்கு வசனங்கள் பார்க்கும் பொழுது யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 2வது அதிகாரம் 8வது வசனம் வரைக்கும் காணப்படுது. பரலோகத்தில் நடைபெறக்கூடிய காட்சிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து திரை விழுது, காட்சி மாறுது. 2வது காட்சியாக யோபுவினுடைய வீட்டுல நடக்கிறதை பார்க்கிறோம். யோபு மற்றும் அவரது மனைவி அப்படின்ற ஒரு அறிமுகம். இது நமக்கு யோபு 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை காணப்படுது. மீண்டுமாக நமக்கு அந்த ஒரு திரை விழுது. 3வதாக பார்க்கிறோம் 3வது காட்சி யோபு மற்றும் 3 நண்பர்கள். அவருக்கு இருந்துட்டதான 3 நண்பர்கள் குறித்ததான காட்சி. இது நமக்கு யோபு 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 31வது அதிகாரம் 40வது வசனம் வரைக்கும் இது காணப்படக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த ஒரு நாடகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியாக எது இருக்குன்னா 3வது காட்சி யோபு மற்றும் அவருடைய 3 நண்பர்களுக்கு இடையேயான காட்சி அப்படின்னு பார்க்கிறோம். 4வது காட்சியாக யோபு மற்றும் எலிகு இவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய விஷயம். 4வது காட்சி இது யோபு 32:1 37வது அதிகாரம் 24வது வசனம் வரைக்கும் நமக்கு காணப்படக்கூடியதாக இருக்கு. மீண்டுமாக நமக்கு திரை விழுது, திரை மீண்டுமாக எடுக்கப்படும் பொழுது காட்சி மாறுது. 5வது காட்சி பார்க்கிறோம். தேவனுக்கும் யோபுவிற்கும் இடையேயான உரையாடல். தேவன் மற்றும் யோபு. இது நமக்கு யோபு 38வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 41வது அதிகாரம் 34வது வசனம் வரைக்கும் காணப்படுது. 6வது காட்சியாக பார்க்கும் பொழுது இது அந்த ஒரு கதை அல்லது நாடகத்திற்கு முடிவிற்கு முன் வரக்கூடிய காட்சி. ரொம்ப முக்கியமான காட்சி. அதுதான் அதற்கு முடிவிற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும். அதுதான் பார்க்கிறோம். இது நம்ம பார்க்கிறோம் யோபு 42வது அதிகாரம் 1-6 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள். கடைசியாக அந்த நாடகத்தினுடைய நிறைவு வருது. 7வது காட்சி முடிவு. இது நமக்கு யோபு 42வது அதிகாரம் 7-17 வரைக்கும் காணப்படக்கூடியதாக இருக்கு. இப்ப இந்த ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் பிரிவு அப்படின்னு கிடையாது. அநேக கோணங்கள்ல நம்ம இந்த நாடகத்தை பிரிக்கலாம். அதை ஒரு கோணமாக நம்ம காட்சிகளாக நம்ம அமைத்து பிரித்த ஒரு கோணமாக இது பார்க்கப்படுது. இதை பிரித்தவர் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஸ்கோஃபீல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உரையாசிரியனுடைய ஆலோசனையாக இது காணப்படுது. இது நம்மளுடைய மைஸ்வாட்ல இதை குறித்து நம்ம மீண்டுமாக நம்ம
அதிகமாக பார்க்கும் பொழுது இவரை குறித்து பார்த்தோன்னா இந்த உரையாசிரியருடைய ஆலோசனைகள் குறித்து நமக்கு கிடைக்கும். ஆனால் இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல் விஷயம், யோபு ஒரு நாடக பாணியில் எழுதப்பட்ட புத்தகம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி அழகழகாக காட்சிகளாக பிரிக்கக்கூடிய அநேக புத்தகங்கள் நம்ம மத்தியில காணப்படுறது இல்லை. ஒரு கதையாகவே அது நமக்கு சொல்லப்படும். ஏன்னா நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி இரவு அப்படின்னு சொல்லி நம்ம காட்சிகள் நம்ம பிரிக்கலாம். ஆனால் யோபு புத்தகம் போல நமக்கு அது கதையாக எங்கும் அது சொல்லப்படலை. நமக்கு வசனம்லாம் எடுத்து பார்த்தோம்னா, யோபு 1வது அதிகாரம் 1வது வசனம் பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நபர் இருந்தார், இவருக்கு இவ்வளவு செல்வங்கள் இருந்துச்சு, செல்வாக்குகள் இருந்துச்சு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ட்ரோ இருக்கும். அப்ப இது மாதிரி நமக்கு மற்ற இடங்கள்ல அது காணப்படல. அப்ப இங்க நம்ம பார்க்கும் பொழுது முதல் விஷயமாக இந்த ஒரு புத்தகம் முக்கியமாக நாடக பாணியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இரண்டாவதாக இந்த புத்தகத்துல அநேக கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. யோபு இருக்கிறார், தேவன் இருக்கிறார், சாத்தான் இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் இதுல கதாபாத்திரங்களாக இருக்கிறோம். இதை குறித்து நமக்கு அடுத்து உள்ள நம்ம இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாடத்தின் ஒரு முக்கியமான கோணங்களுக்குள்ளாக நம்ம கடந்து வந்துருக்கலாம். யோபு 1வது அதிகாரம் 1வது வசனம், இதை குறித்து நமக்கு சகோதரர் ரசல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, யோபு மனுக்குலத்திற்கு ஒரு நிழல் அப்படின்ற ஒரு கோணத்துல பார்க்கிறோம். ஆனால் வேறு சில பேச்சாளர்கள், வேறு சில ஸ்பீக்கர்ஸ் நமக்கு அதை சொல்லும் பொழுது, யோபு ஒரு சபையை குறிக்கிறதாக அவர் பேசியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கோணத்தெல்லாம் அநேகர் சொல்லுவாங்க. ஆனா இதை குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நமக்கு இங்க ஒரு பதில் கிடைக்கும். யோபு சபை அல்ல, யோபு சபையை இந்த இடத்துல குறிக்கல. ஒரு சில இடங்கள்ல அவர் கரெக்டாக சபையை குறிப்பார். இது நம்ம பாடத்தின் பிற்பகுதிகளை நம்ம பார்க்கலாம். ஒரு சில வசனங்களை மட்டுமே அவர் சபையாக குறிக்கக்கூடிய வசனங்கள் இருக்கு. இது நம்ம அடுத்தடுத்து இருக்க பாகங்கள் இல்ல கடைசியாக நிறுவக்கூடிய பாகங்கள்ல பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக இந்த யோபு புத்தகத்துல யோபு அநேக இடங்கள்ல யாரை குறிக்கிறதாக இருப்பார்னா மனுக்குலத்தை முக்கியமாக குறிக்கிறதாக இருக்கிறார். இதை குறிச்சதாக நம்ம பின்வரும் பாடங்களை பார்க்கலாம். ஆனால் இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஒரு முக்கிய பாடம், யோபு மனுக்குலம்னா சபையை தேவன் அப்ப எங்கிருந்து எடுக்கிறார்? அப்ப நமக்கு பதில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும்னா, சபையும் மனுக்குலத்தில் இருந்துதான் எடுக்கப்படுது அப்படின்ற ஒரு பதில் நமக்கு கிடைக்குது. அப்ப யோபு சபையை மட்டும் குறிக்கிறதில்ல, யோபு ஒட்டுமொத்த மனுக்குலத்தை குறிக்கிறார். அந்த மனுக்குலத்துலதான் நமக்கு சபையும் காணப்படுது. அப்படின்றதுனால யோபு தனிப்பட்ட முறையில சபையை மட்டும் குறிக்கிறது, மனுக்குலத்தையும் குறிக்கிறார். ஒட்டுமொத்த மனுக்குலம், அதுக்குள்ளாக நமக்கு சபை காணப்படுது. ஆனால் பாடத்தின் பிற்பகுதிகளில் பார்க்கும்போது ஒரு சில வசனங்கள்ல பர்டிகுலராக வசனம் டைரக்டாகவே இருக்கும். அப்ப அந்த இடங்கள்ல நம்ம எது சபை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த ஒரு புத்தகம் நமக்கு முதல் ஒரு பதில், ஒரு பாடம் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கிறோம்னா, இது சுவாரஸ்யத்தின் நிமித்தமாகவும் அநேக பாடங்களை மனிதர்கள் பெற்றுக்கொள்ளணும், படிக்கணும் அப்படின்ற நிமித்தமாகவும் இது ஒரு நாடக பாணியில் எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கு. இதுல அநேக ப்ராப்பரான நாடக பாணியில் எழுதப்பட்டிருக்கு. இது ஏனோ தானோ என்று எழுதாமல் ரொம்ப அழகான ஒரு இலக்கியங்கள், இலக்கிய நடைகள் பயன்படுத்தி எழுதப்பட்டிருக்கு. இரண்டாவதாக இதுல அநேக காட்சிகள் இருக்குன்னு பார்க்கிறோம். பிரித்து பிரித்து படிப்பதற்கு ரொம்ப எளிமையாகவும் தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்குன்னு பார்க்கணும். மூன்றாவதாக யோபு இந்த புத்தகத்துல யாரை குறிக்கிறார் பார்க்கும் பொழுது அநேக இடங்கள்ல மனுக்குலத்தினை அவர் குறிக்கிறார் அப்படின்றதை பார்க்கிறோம். நான்காவதாக பார்க்கும் பொழுது இந்த புத்தகம் இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில இவ்வளவு நடைகள் பயன்படுத்தி எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இந்த புத்தகம் யோபு அப்படின்ற ஒரு புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப எளிமையான பதில், யோபு கேட்ட கேள்விகளுக்கு அவருக்கு பதில் கொடுக்கணும். அதுல அவர் கேட்ட விசேஷமான கேள்வி எதுதான் பார்க்கிறோம்னா, தீமையின் அனுமதி. இதுல தேவன் எப்படியெல்லாம் திட்டம் செய்கிறார்,
இதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகமாக இது காணப்படுது. நம்ம யோபு மனுக்குலத்தினை அடையாளப்படுத்துறார் அப்படின்ற கோணத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில தீமையின் அனுமதி காலகட்டத்துல மனுக்குலத்தினுடைய சரித்திரம் அல்லது தீமையின் அனுமதிக்கப்பட்ட ஒரு காலத்துல மனுக்குலத்தினுடைய வரலாறு இப்படியாக இருக்கும். இப்படியாக வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியில தேவன் எப்படிப்பட்ட திட்டங்கள் செய்கிறார், எப்படிப்பட்ட மீட்பிற்கான வேலைகளை செய்கிறார், இப்படி தீமையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற, இப்படி தீமையில அகப்பட்டிருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு எப்படிப்பட்ட ரட்சிப்பு கடந்து வரக்கூடியதாக இருக்கு. இது எல்லா பதில்களும் உள்ளடக்கியதாக நமக்கு எது காணப்படுதுன்னு பார்க்கிறோம்னா யோபு புத்தகம் காணப்படக்கூடியதாக இருக்கு. ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கும் பொழுது நம்ம கடந்த பாகங்களை பார்த்தபடி இதுவே முதலில் எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கிறது நிமித்தமாக முதல்ல நமக்கு இந்த ஒரு ரட்சிப்பின் விஷயங்கள் குறித்ததாகவும் எழுதப்பட்டதாக இந்த புத்தகத்துல கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப முக்கியமாக இந்த ஒரு புத்தகம் எதை பற்றி எல்லாம் பேசுது பார்க்கும் பொழுது முதல் விஷயம் தீமையின் அனுமதி. இரண்டாவது விஷயம் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனுக்குலம், அவர்கள் எப்படியாக இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட கஷ்டங்கள், எப்படிப்பட்ட துன்பங்கள், சாபங்கள், இதெல்லாம் நம்ம யோபுவோட அப்படியே நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு சொல்லி. மூன்றாவதாக இவர்களை மரணத்திலிருந்து மீட்பதற்கான திட்டம், யோபுவை மீண்டுமாக பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு நிலை. நான்காவதாக இறுதியாக பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, யோபுவிற்கு திரும்ப கிடைக்கக்கூடிய இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் அப்படின்றதோடு நம்ம ஒத்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக அவருடைய ஒரு மாபெரும் ஒரு யுகங்களை பற்றின ஒரு தெய்வீக திட்டத்தினுடைய விளக்க உரையாக நமக்கு எது காணப்படக்கூடியதாக இருக்குன்னா இந்த யோபு புத்தகம் காணப்படக்கூடியதாக இருக்கு. நம்ம பேசிக் கிளாஸஸ்ல கேட்டிருக்கிற வண்ணமாக இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக நமக்கு அது எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். ஆனால் நமக்கு ஒரு அதிசயமான ஒரு விஷயமாக பார்க்கும் பொழுது யோபு ஒரு புத்தகத்துல மட்டுமே நமக்கு ஒட்டுமொத்த திட்டங்களும் நமக்கு இணைத்து ஒரு மூடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புத்தகமாக இந்த புத்தகமே காணப்படக்கூடியதாக. அநேக இடங்கள்ல இங்கும் அங்கும் நம்ம தேடி ரிலேட் பண்றது ஓகே, ஆனால் ஒரு யோபு புத்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் எல்லாமே நம்ம ஒட்டுமொத்த வேதாகமத்திலையும் நமக்கு கிடைக்கிற சத்தியங்கள் இந்த ஒரு யோபு புத்தகத்திலேயே நமக்கு கிடைக்கும் அப்படின்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இதுவுமே நம்மளுடைய தலைப்பிற்கு ஒரு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கு, எப்பேற்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கு அப்படின்றதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தினை நம்ம வேத மாணவர்களாக நம்ம அதை பார்ப்பதற்கும் இதை நம்ம புரிந்து கொள்வதற்கும் நமக்கு தேவன் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்றதே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்றத நமக்கு இங்க இந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுல வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஆதார வசனமாக நம்ம பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20-21 வசனங்கள் வைத்து நம்ம பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்றதே கிடைக்கும். அப்ப நம்ம எல்லாவற்றையும் சோதித்து பார்த்தல் அவசியமாக இருக்கு, அதுல நலமானதாக இருக்கிறவற்றை நம்ம பிடித்து கொள்ளுதல் அப்படின்றது நமக்கு அவசியமாக இருக்கு. இதை அடிப்படையாக கொண்டு இப்ப நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளுடைய யோபு புத்தகத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். நம்ம அப்ப பார்த்த ஒரு விஷயம் என்ன கருத்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு யோபு புத்தகம் ஒட்டுமொத்த யுகங்கள், ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்தின் ஒரு சாராம்சமாக ஒரு மூடப்பட்ட ஒரு க்ளோஸ்டு புக்காக இது காணப்படுதுன்னு பார்த்தோம். க்ளோஸ்டு ஒரு மூடப்பட்ட ஒரு வார்த்தைன்றதை விட க்ளோஸ்டு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆரம்பமும் முடிவும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும். அப்ப அது எப்படியாக இருக்கு? யோபு புத்தகத்தினுடைய ஆரம்பம் கரெக்டாக நமக்கு ஆதியாகமத்தை அது வெளிப்படுத்துதா? யோபு புத்தகத்தினுடைய 42வது அதிகாரம் முடிவு கரெக்டாக நமக்கு அது வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்துதா?
மொத்தமாக அது ஒரு வேதாகமத்தை நமக்கு அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குதா, இல்ல தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குதா அப்படின்றதை குறித்து இப்ப நம்ம கொஞ்சமாக ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். மொத்தமாக நமக்கு நன்றாக தெரியும், யோபு புத்தகத்துல 42 அதிகாரங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கு. இந்த 42 அதிகாரங்களுக்கு உள்ளாகவே நம்ம இந்த ஒரு முழு 7000 ஆண்டுகளையும் நம்ம இதற்குள்ளாக அடக்கிடலாம். இன்னுமாக ரொம்ப எளிமையாக சொல்லும் பொழுது, ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26வது வசனம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உருவாக்குவோமாக. இந்த வார்த்தைகளுடைய நிறைவேறுதல் நமக்கு ஆரம்பத்துல காணப்படக்கூடியதாக இருக்கு. இப்ப இதுல நம்ம ஒரு 2 பாகங்கள் நம்ம பிரித்து பார்க்கலாம். நம்ம முன்பாக பார்த்த அந்த ஒரு 7 காட்சிகள் மாதிரி, முதலாம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் வரைக்கும் கிமு 4128 இருந்து கிபி 1874 வரையிலான காலத்தை இது சித்தரிக்குது. ரொம்ப எளிமையாக சொல்லும் பொழுது, தீமையின் அனுமதியான 6000 வருடங்கள் அடங்கக்கூடிய ஒரு காலம். 1லிருந்து 37ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த கருத்துதான். முதல் 37 அதிகாரங்கள்ல யோபுவிற்கு சோதனைகள் வருது, தீமைகள் வருது, தனக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவராக இருக்கிறார். இது எல்லாவற்றின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதில் பார்க்கும் பொழுது, இது தீமையின் அனுமதியான காலத்தை சித்தரிக்கிறது. 38வது அதிகாரத்திலிருந்து 42வது அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் 1874 இருந்து 2874 வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு காலம். அதை தாண்டியும் இருக்கக்கூடிய ஒரு காலம் 2874, அதை தாண்டியும் அப்பாலும் இருக்கக்கூடிய காலத்தை சித்தரிக்குது. கொஞ்ச காலம் இதனுடைய நிறைவு மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட 1000 வருடத்தினுடைய அந்த கிரியையினுடைய முடிவு இது அடையாளப்படுத்தக்கூடியதாக நமக்கு காணப்படும். இதுவும் நமக்கு தெரியும், 38ல இருந்து 42 வரைக்கும் யோபுவினுடைய வாழ்க்கையில் எப்படியாக அவருக்கு திரும்ப கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள், முன்னிலையை காட்டிலும் பின்னிலை ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைகள். இப்ப இதையோடு நம்ம தெய்வீக திட்டத்தை ஒத்து வைத்து பார்க்கும் பொழுது, யோபுவினுடைய வாழ்க்கையும் சரி, யோபு புத்தகமும் சரி, நமக்கு தெய்வீக திட்டத்தினை முழுமையாக அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கு. இப்படியாக அந்த ஒரு புத்தகம் நமக்கு புரிய வருது. இரண்டாவதாக இதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், இந்த கதாபாத்திரங்கள் குறித்து ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் குறித்தும் நம்ம பாடத்தின் அடுத்த பாகங்கள்ல ரொம்ப தனிப்பட்ட முறையில நம்ம பார்க்கலாம். ஆனா இதுல முக்கிய கதாபாத்திரங்களாக பார்க்கும் பொழுது, முதல் கதாபாத்திரம் யோபு. இரண்டாவதாக அவருடைய 7 குமாரர்கள் மற்றும் 3 குமாரத்திகள். மூன்றாவது கதாபாத்திரங்களாக பார்க்கப்படுறது அவரது மனைவி, ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவருடைய விசுவாசத்தை பரீட்சிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். நான்காவதாக அவருக்கு இருக்கக்கூடிய 3 சிநேகிதர்கள், எலிபாஸ், பில்தாத், சோப்பார். இந்த 3 சிநேகிதர்கள் பேசக்கூடிய விஷயங்கள். ஐந்தாவதாக ரொம்ப முக்கியமாக எலிகு கதாபாத்திரம் வரக்கூடியதாக இருக்கு. ஆறாவதாக அடுத்ததாக அவருக்கு மீண்டும் பிறந்ததான 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள். இது இல்லாமல் முக்கியமான கதாபாத்திரமாக பார்க்கும் பொழுது, அல்லது மறைமுக கதாபாத்திரமாக கொஞ்ச காலம், நேரடி கதாபாத்திரமாக கொஞ்ச காலம் தேவன் காணப்படக்கூடியவராக இருக்கிறார். சாத்தான் காணப்படக்கூடியவராக இருக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது கதாபாத்திரங்கள், அநேக கதாபாத்திரங்களை பயன்படுத்தி தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தினை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த ஒரு நாடகம் அமைந்ததாக இருக்கு பார்க்கிறோம். அப்ப இதுதான் பார்க்கிறோம், ஒரு நாடகம் முழுமை பெறணும், இல்ல ஒரு நாடகம் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னா அநேக கதாபாத்திரங்கள் தேவையாக இருக்கு.
இன்னொரு கோணத்துல பார்க்கும் பொழுது ஒரு நாடகத்துல ஆரம்பத்துல கதையில ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைக்கான முடிவு கடைசியில எப்பயுமே இருக்கும். அந்த முடிவு நல்லதாக இருக்கும். இதுதான் நாடகம் அப்படின்னாலே அதனுடைய பாணி. ஆனால் அந்த நல்லது வருவதற்கு அநேக கதாபாத்திரங்களுடைய தேவை இருக்கும். அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது தெய்வீக திட்டம் ஒரு நாடகத்தின் பாணியில பார்க்கும் பொழுது ஆரம்பத்துல ஒரு பிரச்சனை வந்துடுது. ஆதாமினுடைய வீழ்ச்சி, சாத்தான் மூலமாக வஞ்சிக்கப்படுதல், கீழ்ப்படியாமை, இது போன்ற பிரச்சனைகள் ஆரம்பத்துல அந்த நாடகத்திலேயே வந்துருது. ஆனால் முடிவில் அந்த நாடகம் எப்படியாக தான் முடியணும்னு பார்க்கிறோம்னா ஒரு நல்ல ஒரு முடிவை நோக்கினதாக, ஒரு சந்தோஷத்தின் முடிவை நோக்கினதாக தான் காணப்படும். அப்ப இப்படி இருக்கிற நிலை அப்படி சந்தோஷமான நிலையாக மாறணும்னா அதில் அநேக கதாபாத்திரங்களுடைய பங்களிப்புன்றது முக்கியமாக இருக்கு. அந்த வகையில முக்கியமான பங்களிப்பாக நம்ம பார்க்கக்கூடியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஈடுபலி. கதாபாத்திரராக வந்து அவருடைய பாட்டை அவர் முடித்து வைத்து அந்த ஒரு நாடகத்திற்கு ஒரு உயிர் கொடுத்தவராக அவர் காணப்படுறார். அப்ப நம்ம ஒரு தெய்வீக திட்டத்தினை ஒரு நாடகத்தின் பாணியில பார்க்கும் பொழுது, யோபு புத்தகத்தின் வழியாக பார்க்கும் பொழுது நமக்கு இதுவும் ஒரு கோணத்தினை தரக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த ஒரு யோபு புத்தகம் நமக்கு ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தலை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கிறோம். அது எப்படியாக வெளிப்படுத்துறதாக இருக்கு, அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல் விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம், யோபுவினுடைய முதல் பகுதி அது முதல்லயே அது ஆதியாகமத்தை வெளிப்படுத்தணும், கடைசியில அது கண்டிப்பாக வெளிப்படுத்துதலை வெளிப்படுத்தணும். அப்பதான் அது ஒரு வேதாகமத்தையே வெளிப்படுத்தக்கூடியதாக, ஒரு தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம பார்க்கிறோம் யோபுவினுடைய முதல் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்கள் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அது ஆதியாகமத்தோடு பொருந்தக்கூடியதாக இருக்கா, இன்னுமாக சொல்லும்போது சிருஷ்டிப்பின் காலகட்டத்தோடு, ஆதியிலே அந்த காலகட்டத்தோடு பொருந்தக்கூடியதாக இருக்கா, அதை நம்ம பார்க்கலாம். அப்ப முதல் 3 வசனங்கள் யோபுல நம்ம வாசிக்கும் பொழுது, யோபு 1வது அதிகாரம் 1 3 வசனங்கள். ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். இந்த வார்த்தைய இதை யோபு அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம ஆதாம் அப்படின்னு வைத்து பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக ஒரு பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். சரி, இப்ப இதுக்கு நம்ம எதோடு பொருந்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஆதியாகமத்துல முதல் அதிகாரத்தின் 26 28 வசனங்களை நம்ம ஃபர்ஸ்ட் வாசிச்சுட்டு அதற்கு பின்பு இந்த ஒரு யோபுவின் முதல் அதிகாரத்தின் 3 வசனங்களோட நம்ம ஒத்து பார்க்கலாம். அப்ப அதை நம்ம இப்ப வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தான் பார்க்கிறோம். அப்ப இதோடு கூட நம்ம எப்படியாக யோபுவின் முதல் அதிகாரத்துடைய 3 வசனங்கள் ஒத்துப்போக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப முதல் வசனத்திற்கு நேராக நம்மளுடைய பார்வையை நம்ம திருப்பலாம்.
யோபு 1:1. ஊட்ஸ் தேசத்திலே, இதுதான் முதல் விஷயம். ஊட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மரங்கள் அடர்ந்த ஒரு இடம், இதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கு. மரங்கள் அடர்ந்த ஒரு இடத்துல யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான்றது ஆதாம் அப்படின்ற ஒரு மனிதர் இருந்ததை நமக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அந்த மரங்கள் அடர்ந்த அப்படின்றது நமக்கு அது தேவனுடைய தோட்டமாக இருக்கக்கூடிய ஏதேனே அது குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. வசன ஆதாரங்கள் நமக்கு ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம் அங்கு காணப்படக்கூடியதாக இருக்கு. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அப்ப நமக்கு அந்த ஊட்ஸ் தேசத்திலே யோபு எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா அது நமக்கு ஆதாம் தான் தேவனுடைய தயவில் காணப்பட்டிருந்த நிலையில ஏதேனிற்குள் வாழ்ந்த ஒரு நிலையை நமக்கு அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்த வார்த்தையை பார்க்கிறோம், அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவருமாக இருந்தார், பொல்லாப்புக்கு விலகினவருமாக இருந்தார். இது அவருடைய ஆரம்ப கட்டத்தை குறிக்குது. அதற்கு பின்புதான் நமக்கு அவர் விழுந்து போகக்கூடியது இருக்கு. ஆனால் நமக்கு அந்த முதல் வசனத்திலேயே நமக்கு அந்த ஒரு ஆதி ஆகமத்தினுடைய ஒரு சீன் காட்சி நமக்கு ஞாபகம் வரக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கிறோம். இரண்டாவதாக நமக்கு பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் 28வது வசனத்துல நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எதை குறிக்கிறதாக இருக்குன்னா ஒரு இனம் இல்ல ஒரு மனித குடும்பத்தை அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்படியாக நம்ம இங்க யோபுவனுடைய வாழ்க்கையிலே அதை நம்ம ஒத்து வைத்து பார்க்கும் பொழுது அவர் முதல்ல பெற்றிருந்த 7 குமாரர் 3 குமாரத்திகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அந்த பழகி பெருகி என்கின்ற ஒரு விஷயத்தோடு கூட அதை ஒற்று பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கிறோம். ஆனால் இதுல ஒரு அழகான ஒரு நிகழ்வு காணப்படுது. இது எதுன்னு பார்க்கிறோம்னா முதலில் யோபு பெற்றிருந்ததான 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பின்னர் எப்படிதான் காட்டப்படுவாங்கன்னா இறந்து போனவர்களாக காட்டப்படுவாங்க. அப்போ ஒருத்தவர்கள் உயிரோடு இருந்திருக்கிறார்கள், அவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. பழுகி பெருக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை, ஆனால் அவர்கள் விழுந்து போயிருக்கிறதை ஆதாம் மற்றும் ஏவாளின் வீழ்ச்சியடைந்த நிலையையும் அதற்கு பின்பு உள்ள மனித இனத்தினுடைய தலைமுறைகளும் இந்த ஒரு ஆதாமின் பாவத்தில் ஒரு விழுந்த நிலையும் இது குறிக்கிறதாக இருக்கின்றதை பார்க்கிறோம். இந்த 7 குமாரரும் 3 குமாரத்திகளும், அதாவது முதலில் பிறந்த 7 குமாரரும் 3 குமாரத்திகள், ஏன்னா அவர்கள் மரிக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க. அப்ப இந்த 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் நமக்கு எதை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம்னா பாவம் மற்றும் மரணம் இதனுடைய செயல்முறைகளின் மூலமாக அதன் சாபங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனுக்குலத்தினை குறிக்கிறதாக இருக்கு. இதை எப்படியாக நம்ம புரிந்து கொள்ளலாம்? இல்ல அந்த 7 குமாரர் 3 குமாரத்தி இதற்கு ஏதாவது விளக்கங்கள் நமக்கு கிடைக்குதா பார்க்கும் பொழுது 7 குமாரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது இந்த ஒட்டுமொத்த மனுக்குலம், அதாவது யோபுவினுடைய பிள்ளைகள் 7 குமாரர், ஆதாமினுடைய பிள்ளைகள் முழு மனுக்குலம். இந்த ஒரு முழு மனுக்குலமும் முழுமையாக தோற்றுவிக்கிறதற்கு தேவைப்படக்கூடிய 7000 ஆண்டினை இது குறிக்கிறதாக. 7 குமாரர் 7000 ஆண்டுகள், 3 குமாரத்திகள் உலகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய 3 காலப்பகுதியினை அது எடுக்கும். இப்படியாக முழுமையாக இவர்கள் தோற்றுவிக்கப்படுவதற்கு அப்படின்றதை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ ஒரு ஒட்டுமொத்த மனுக்குலமும் முழுமையாக அவர்கள் தோற்றுவிக்கப்படுவதற்கு 3 காலப்பகுதிகள் 7000 ஆண்டுகள் ஆகும் அப்படின்றதை குறிக்கிறதற்கு தான் நமக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள் இங்கே குறிக்கிறதாக இருக்கின்றதை பார்க்கிறோம்.
இதோடு கூட நமக்கு இந்த 7+3 இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 10 காணப்படுது. வேத வசனங்கள்ல இந்த 10 முழு உலகத்தை குறிக்கக்கூடிய அடையாள எண் அப்படின்றது நமக்கு தெரியும். இதற்கான ஆதாரங்களாக நமக்கு சகரியா 8வது அதிகாரம் 23வது வசனம் நமக்கு காணப்படக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல முதல் 2 வசனங்கள்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ஆதாம் இருந்த ஒரு பரிபூர்ணமான நிலை, தேவனுக்கு பயந்து இருந்த நிலை. அடுத்து அந்த குமாரத்திகள் மூலமாக அவர்கள் அடுத்ததாக மரிக்கிறாங்க, அதனால இவர்கள் விழுந்து போறதை குறிக்கிறதாக இருக்குன்னு பார்க்கிறோம். 3வது வசனம், அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள். இப்ப இது எதை நேரடியாகவே குறிக்குதுன்னு பார்க்கிறோம்னா, ஆதியாகமம் 1:26 இந்த 28 வரைக்கும் இருக்கக்கூடிய அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் ஆழக்கடவர்கள் அப்படின்றதை குறிக்கிறதா பார்க்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே யோபுவினுடைய சொத்தாக இருக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். ஆனால் இந்த 7000, 3000, 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள் இது சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்காது. இன்னுமாக சொல்லணும்னா ரொம்ப எளிமையாக, யோபுவினுடைய வீட்டுல வேலையாட்களாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இந்த மாதிரி 7000 ஆடுகள் இருக்குமானா இருக்காது. அப்ப இங்க யோபு ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. சாதாரண மனிதருக்கு இப்படிப்பட்ட சொத்து இருக்கிறதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப இந்த இடத்துல யோபு உண்மையிலேயே சாதாரண மனிதர்களை காட்டிலும் ஒரு பெரிய நிலை, ஒரு ராஜா போன்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். உண்மையிலேயே தேவனால் படைக்கப்பட்ட ராஜா யாருன்னு பார்க்கிறோம்னா மனிதர்களுக்கு ஆதாமிற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை தான் பார்க்கிறோம், ஆழக்கடவீர்கள். அப்ப உண்மையில ஆதாம் தான் தேவனால் படைக்கப்பட்ட ராஜாவாக இருக்கிறார். இன்னொரு கோணத்துல பார்க்கும் பொழுது மனுக்குலத்தை காட்டிலும் ஒரு மேல்நிலை. யோபு அவருடைய காலத்தில் வைத்திருந்த அநேக ஆசீர்வாதங்கள் அடிப்படையில பார்க்கும்பொழுது அவரை சுற்றி இருந்தவர்களை காட்டிலும் அவர் கொஞ்சம் அதிகமாக செல்வம் படைத்தவராக இருந்தார். இது எங்கே காணப்படுது? 3வது வசனத்திலேயே நமக்கு பார்க்கிறோம், அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். இப்ப இந்த கிழக்கத்தி புத்திரர் பார்க்கும் பொழுது அப்ப இவரும் கிழக்கில் வாழ்ந்தவராக இருக்கிறார். மீண்டுமாக நமக்கு அது ஆதாமையே நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யோபுவை ஒரு ஆதாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்திற்குள்ளாக நம்ம வைத்து தியானிக்கும் பொழுது தனக்கு ஆட்சி செய்யும்படி அநேக ராஜ்யங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 7000, 3000 ஒட்டகங்கள்னு சொல்லி அநேக இடங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் யோபுவிற்கு பிற்காலத்துல அது எல்லாமே தலைகீழாக மாறுது. அப்ப அது ஆதாமை ஒரு மேன்மையான இடத்துல வச்சு அங்கிருந்து அவர் விழறதை குறிக்கிறதாக இருக்கு. விழுந்த அவர் மீண்டுமாக எழுதல் நமக்கு கடைசி அதிகாரங்கள்ல காணப்படணும். அப்ப முதல் 3 வசனங்கள் நமக்கு நேரடியாகவே ஆதியாகமத்தின் ஆரம்பம் அல்லது சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தினை குறிக்கிறதாக இருக்கு. இல்ல தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் தொடக்கமான நிலை நமக்கு குறிக்கிறதாக இருக்கு. ஆனால் கடைசியில அது எப்படியாக முடியணும்? தெய்வீக திட்டம் நமக்கு எப்படியாக முடியணும்னா பாவம் சாபங்கள் எல்லாம் நீங்கின ஒரு நிலை காணப்படணும். ஆதாம் செய்த பாவத்திற்கான சரிநிகர் சமான நிலை கொடுக்கப்பட்டு மீண்டுமாக இருந்த பழைய நிலையை காட்டிலும் ஒரு நல்ல நிலைக்கு அவர்கள் திருப்பப்படணும் அப்படின்றதை பார்க்கணும். அப்ப அது ஆட்டோமேட்டிக்காக லாஜிக்கா நமக்கு எங்க வரணும்னா யோபுவினுடைய கடைசி அதிகாரத்திற்கு வரணும். அப்ப யோபுவினுடைய 42வது அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களை இப்பொழுது நம்ம வாசிக்கலாம். இதற்கு பின்பு யோபு 140 வருடம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாய் தன் பிள்ளையையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இந்த வசனம் நமக்கு வாசிக்கும் பொழுதே அநேக வார்த்தைகள் நமக்கு அந்த ஒரு கிளிம்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
1000 வருடத்தை குறித்ததான விஷயம். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய முடிவு. மற்றும் இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரங்கள் வரையும் காணப்படக்கூடிய காரியங்களுக்கு ஒத்து இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், முக்கியமான வார்த்தை பார்க்கும் பொழுது உயிரோடு இருந்து. இப்ப இதுதான் பார்க்கிறோம், உயிரோடு இருந்து அப்படின்றதான் முக்கியமான வார்த்தை. இது நமக்கு 1000 வருடத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல ஒரு பெரும்பாதியான வழியில் வரக்கூடிய மனிதர்களுக்கு எது கொடுக்கப்படுதுன்னா உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. உயிரோடு இருக்க. இதை குறிச்சு நம்ம பிரமிட்ல நம்ம பார்க்கும் பொழுது, பிரமிட்ல நமக்கு அந்த ராணியினுடைய அறை இருக்கும். அந்த ராணியினுடைய அறைக்கு ராணி போக நேர் வழிபாதையை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும். இது நமக்கு பேசிக் கிளாஸஸ்ல பார்த்திருப்போம். நேர் பாதையில போய் பார்த்துட்டு இருந்தா கால் பகுதி குனிஞ்சு போகணும். 7ஆம் பகுதி வரும்பொழுது கொஞ்சம் உயர நேரா நடக்கலாம். 7ஆம் பகுதிக்கு முக்கியமா எதுவும் வரும்னா காற்றும் வரக்கூடியதாக இருக்கு. அப்ப அது எதை குறிக்கிறதாக இருக்குன்னா 1000 வருட காலத்துல அது ஜீவனுக்கான வாய்ப்பு முதல்ல உலகத்துல அது வெளிப்படுத்தப்படக்கூடியதை குறிக்கிறதாக இருக்கு. அப்ப இங்க பார்க்கிறோம், நமக்கு 1000 வருடத்திற்குள்ளாக இந்த வசனம் அந்த ஒரு உயிரோடு இருந்து அப்படின்றதை கொண்டு போகக்கூடியதாக. வெறும் அது மட்டும் வைத்து நம்ம சொல்றது இல்ல. அடுத்த பகுதி பார்க்கிறோம், தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவர் கண்டார் அப்படின்றதை பார்க்கிறோம். அப்ப இதுவுமே நமக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தையாக காணப்படுது. கண்டான். 42வது அதிகாரம் 16வது வசனம். 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அப்ப அது எதை குறிக்கிறதாக இருக்குன்னா, நமக்கு லூக்கா 13வது அதிகாரம் 30வது வசனத்துல குறிப்பிடும்படி கல்லறையில் இருந்து திரும்பக்கூடிய மனுக்குலம் அனைத்து தலைமுறைகளையும் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, காணக்கூடிய வாய்ப்பு, பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு, வரக்கூடிய ஒரு நிலை. அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் உயிர் தெழுத்துப்படும் பொழுது வர நிலை. நம்ம சார்ட்ல வைத்து பார்த்தோம்னா யுகாயுகத்திற்கு முன்பு இருக்கக்கூடியது, அதாவது தெய்வீக திட்டம், மீட்பின் திட்டத்தினுடைய நிறைவு வரக்கூடியதாக இருக்கிற நிலை. 4 தலைமுறையாக அந்த வார்த்தை பார்க்கும் பொழுது 16வது வசனத்துல 4 அது எதை குறிக்கிறதாக இருக்குன்னா, ஒரு கோணத்துல தலைமுறைகளையே அது குறிக்கிறதாக இருக்கு. அவர்களுடைய ஜெனரேஷனை அவங்க பார்க்கிறாங்க. இன்னொரு கோணத்துல இது நம்ம ஒரு பெரிய அளவுல வைத்து ஒரு பிக் பிக்சராக பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகமும் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு. அப்படியாக இருக்கும் பொழுது வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வரக்கூடிய, பூமியின் 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய ஆதாமினால் மரித்த அனைவரும் கிறிஸ்துவில் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். அப்ப இது நம்ம பார்க்கும் பொழுது அந்த 4 தலைமுறையாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வசனத்துல இருக்கக்கூடிய 4 திசைகள்ல இருந்தும் 4 மூலைகள்ல இருந்தும் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் அப்படின்றதை இது நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்றதை பார்க்கிறோம். இது நமக்கு வசன ஆதாரங்கள் எங்கேயாவது இருக்கா பார்க்கும் பொழுது லூக்கா 13வது அதிகாரம் 29வது வசனம். லூக்கா 13:29 கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடியதாக. அப்ப இதுல நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நமக்கு மீண்டுமாக இது எதை காட்டக்கூடியதாக இருக்கு அப்படின்னா, கடைசி காலகட்டத்தோடு கரெக்டாக அது ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறதை காட்டுறதாக இருக்குன்னு பார்க்கிறோம். இப்படியாக நமக்கு இதுல ஒரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப புரிதலுக்கு ஏதுவான ஒரு வார்த்தை இங்க நமக்கு கிடைக்குது. இதற்கு இன்னும் நமக்கு ஒரு அழகு சேர்க்கும் வண்ணமாக கடைசி வசனம் யோபு 42வது அதிகாரம் 17வது வசனம்
நம்ம பார்க்கும் பொழுது யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அப்ப இதுதான் நம்ம பார்க்கிறோம். மீண்டுமாக நமக்கு அது ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் தேவனுடைய தெய்வீக ஒரு திட்டத்திலிருந்து இல்ல அவருடைய பார்வையிலிருந்து இதை நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல யோபு மனுக்குலத்தினை குறிக்கிறவராக இருக்கிறார். அப்படியாக அவர் குறிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நமக்கு கிடைக்கிற முக்கிய பகுதி பூரண வயது உள்ளவனாய் அப்படின்றது கிடைக்குது. நெடுநாள் இருந்து இது எல்லாம் நமக்கு மீண்டும் மீண்டும் எதைதான் நினைவுபடுத்துதுன்னா கடைசி 1000 வருடத்துல நடக்கக்கூடிய திரும்ப கொடுத்தலின் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இதையே இது குறிக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப இதுல நமக்கு இன்னொரு பகுதியும் கிடைக்குது. நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் முக்கியமான வார்த்தை பார்க்கிறோம், மரித்தான் அப்படின்றது இருக்கு. அப்ப இங்க யார் மரிக்கிறாங்க? இது எல்லாம் நமக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. அது நமக்கு ரொம்ப நல்லாகவே தெரியும். எழுப்பப்படக்கூடியவர்கள்ல அநேகர் மரிக்கவும் செய்வார்கள். அந்த மரணம் 2ஆம் மரணத்துக்கு அது கூட்டு போகக்கூடியதாக இருக்கும். இதை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக தியானிக்கக்கூடிய ஒரு தேவை இருக்கு. அதனால நம்ம இதை 3வது பாகத்திற்குள்ளாக இதை நம்ம புகுத்துவதை காட்டிலும் நம்ம 4வது பாகத்தோடு கூட இதை நம்ம ஆரம்பிக்கலாம். 4வது பாகத்துல நமக்கு எப்படியாக யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான்றது, மனுக்குலத்துல இப்படியாக பூரண வயதுள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க, மரிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். முக்கியமாக அடுத்த பாகத்துல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன பார்க்கும் பொழுது, யோபு என்கின்ற மனிதர் வாழ்ந்த காலகட்டம் என்ன, யாரோடு கூட வாழ்ந்தார், எந்த டைம் லைனுக்குள்ளாக நம்ம யோபுவை புகுத்தலாம். யோபு யாக்கோபிற்கு பின் வாழ்ந்தாரா, நோவாவிற்கு பின் வாழ்ந்தாரா, இல்ல ஆபிரகாமோடு கூட ஒத்து இருக்கக்கூடிய காலகட்டங்களை வாழ்ந்தாரா? இது போன்ற அநேக கோணங்கள்ல நம்ம யோபு அப்படின்ற ஒரு மனிதரை குறித்து அடுத்த பாகத்துல கூட நம்ம பார்ப்போம். இதுவரை பொறுமையோடு கேட்டிட்ட சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.